Hi guys, welcome to craft.very Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி சைக்கிள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு நான் வீடியோல காட்டுற மாதிரி அதை 3 டைம்ஸ் மடிச்சுக்க போறேன். மடிச்சிட்டு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். அப்போ நமக்கு இது மாதிரி குட்டி குட்டியா பீஸ் கிடைக்கும். அதெல்லாம் வச்சு பேப்பர் ரோல் செய்ய போறோம். அதுக்காக ஒரு ரீஃபில் எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி பேப்பர் ரோல் செஞ்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு 25 ஸ்டிக் தேவைப்படும். இதை விட மெல்லுசா ஒரு 10 ஸ்டிக் தேவைப்படும். அது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரோல் பண்ணி முடிச்சுட்டு கார்னரில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி அந்த ஸ்டிக்கை ஃப்ளாட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த பேப்பர் ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணி சைக்கிளுக்கு வீல் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இது மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்க கார்ட்போர்ட் பீஸ் என்கிட்ட இருந்துச்சு. இந்த டேப்லாம் காலியானதுக்கு அப்புறம் இருக்கும்ல, அதுதான் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இது மாதிரி இல்லைன்னா ஏதாச்சும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பாக்ஸ் அது மாதிரி எடுத்துக்கோங்க. அது மேலே நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த பேப்பர் ஸ்டிக்கை நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லா வளைச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் 2 ஸ்டிக் நம்ம ஃபஸ்ட்டு வளைச்சி ஒட்டியிருந்தோம்ல, அதே மாதிரியே ஒட்ட போகிறேன். உங்களால் எவ்வளோக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி டைட்டாக ஒட்ட முடியுதோ ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட்லேருந்து அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னும் 2 வீல் தேவைப்படும். அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னும் ஒரு பேப்பர் ஸ்டிக் எடுத்துகிட்டு அதை நான் ப்ரஷ்க்கு பின்னாடி அந்த ஸ்டிக்கில் நான் இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். நீங்கள் பென் யூஸ் பண்ணி கூட இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 3 பீஸ் செஞ்சு எடுத்துக்கிறேன். இது மாதிரி ரோல் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க அந்த பேப்பரை கட் பண்ணிடுறேன். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சைடில் ஒரு பேப்பர் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போது சைக்கிள் வீலுக்கு சென்டரில் குட்டி குட்டியாக கம்பி இருக்க மாதிரி இருக்கும்ல, அதுதான் செய்ய போகிறோம். அதுக்காக கொஞ்சம் சின்ன சைஸ் பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர் ஸ்டிக் செஞ்சு வச்சுருக்கேன். அதை 3 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய சர்க்கிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பர் ஸ்டிக் கட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு 3 சென்டிமீட்டர் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்டிக்கெல்லாம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி 3 வீலுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு பேப்பர் ஸ்டிக் எடுத்துட்டு இது மாதிரி அந்த வீலுக்கு சென்டரில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அது எனக்கு 10 சென்டிமீட்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக நான் 10 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணியே இது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் சைட் வீல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைட்காக என்ன பண்ண போகிறோம்னா 20 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டிக் எடுத்துட்டு அதை 10 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி பார்த்து இது மாதிரி மடிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிக்கை நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே அந்த வீல் கூட இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 கார்னரையும் அந்த பேக் சைட் வீல் இருந்துச்சுல அது கூட வச்சுட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். இப்போ 10 சென்டிமீட்டர் ஹைட் இருக்க மாதிரி பேப்பர் ஸ்டிக்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 30 ஸ்டிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இது மாதிரி ஈவனாக வச்சு ஒட்டிடுறேன். இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பேப்பர் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய அந்த இன்னொரு கார்னர் இருக்கும்ல அதை வச்சு அப்படியே ஒட்டிடுறேன். இப்போ நமக்கு இது மாதிரி தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம அந்த சைக்கிள் மேலே வைக்க போகிறோம். இது மாதிரி அதை பென் பென்சில்லாம் வைக்கிற ஹோல்டர் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக கீழே கவர் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேப்பர் ஸ்டிக் வச்சு செஞ்சுருந்தோம்ல அதை ஒட்டிடுறேன்.
இப்போ அந்த சைக்கிள் கூட சேர்த்து வச்சு ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். அந்த கார்ட்போர்டு அந்த சைக்கிளில் எங்கெல்லாம் டச் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து நல்லா ஹாட் க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு நல்லா ஒட்டிடலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சீக்கிரமாக காயணும் அப்படின்றதுக்காக தான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 14 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டிக் எடுத்துகிட்டு அதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே மடிச்சுட்டு அந்த ஃப்ரண்ட் சைட் வீல்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறதுக்காக நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி அதை வந்து ஒட்டிடுறேன். இப்போ ஒரு பேப்பர் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அது வந்து அந்த சைக்கிளுக்கு வந்து ஹேம்பர் தான் செய்ய போகிறோம். அதுக்காக அந்த பேப்பர் ஸ்டிக்கை 6 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஹேம்பர் மாதிரி வளைக்கணும். அது வந்து அதே ஷேப்க்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இது மாதிரி கிராஃப்ட் ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹேம்பரை வந்து அந்த சைக்கிளுக்கு சென்டரில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஹேம்பருக்கும் அந்த பின்னாடி இருக்குல்ல அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் அதுக்கும் சென்டரில் வந்து இது மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டிக் ஒட்டிக்கிறேன். இப்போது முன்னாடியே செஞ்சு வச்ச அந்த ஹேம்பரையும் ஒட்டிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம சைக்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சைக்கிளை வந்து கலர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காக அக்ரலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் பிளாக் கலரும் பிங்க் கலரும் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் வந்து அந்த 3 வீல்ஸ் இருக்குல்ல 3த்துக்குமே வந்து பிளாக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பிங்க் கலர் வந்து மற்ற எல்லா இடத்துக்குமே வந்து பிங்க் கலர் தான் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் பிங்க் கலர் டேப் எடுத்துட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே அந்த பேப்பர் ஸ்டிக் செஞ்சிருந்தாலும் அதுக்கு மேலே வந்து ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் ஒட்டிடுறேன். இப்போ கொஞ்சம் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த வீலுக்கு சென்டரில் வந்து இது மாதிரி பிங்க் கலரில் ஒரு பெரிய பீட்ஸ் இருந்துச்சு, அதை ஒட்டிக்க போகிறேன். இப்போ நான் காட்டியிருக்கேன்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் பீட்ஸ், அந்த பீட்ஸை வந்து சைக்கிளுக்கு வந்து லைட் மாதிரி ஒட்ட போகிறேன். அப்புறம் அந்த பேப்பர் ஸ்டிக்கில் மேலே அந்த ஹோல்ஸ்லாம் தெரியுதுல்ல, அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். எங்கெல்லாம் அந்த ஹோல்ஸ் தெரியுதோ அங்கெல்லாம் வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் ஒட்டி கவர் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம நியூஸ் பேப்பர் சைக்கிள் ரெடி ஆகிடுச்சு. இதை இது மாதிரி பென்சில்லாம் போட்டு வைக்கிற பென் ஹோல்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ் பிடிக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.